வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது கட்டப்புடி மாடல் கூட தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் பர்ஃபெக்டான கட்டப்புடி பேஸ்கெட் வந்து பின்ன போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் 1 ரோலில் இந்த சின்ன கட்டப்புடி வந்து போட்டு காமிச்சிருப்பேன். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து 1 ரோலில் பிகினர்ஸ்க்காக போட்டு காமிச்ச கட்டப்புடி. சேம் பேட்டர்னில் நம்ம இன்றைக்கி வந்து 3 ரோலில் கட்டப்புடி வந்து போட போகிறோம். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கட்டப்புடி போடுறதுக்கு 3 ரோல் வந்து ஒயர் செலவாச்சு. இந்த கட்டப்புடி மாடலில் ஒரு சூப்பரான பேஸ்கெட் வந்து ரெடி பண்ணிடலாம். மார்க்கெட் போடுறதுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பர்ஃபெக்டான கட்டப்புடி வந்து நம்ம போட போகிறோம். இந்த புடி வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக வந்து மேக் பண்ணி போட்டிருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து 9 அடியில் 20 ஒயர் வந்து பர்பிள் கலரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து பர்பிள் கலர் மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன். 9 அடியில் 20 ஒயர் பர்பிள் கலரில் கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சென்டரில் இருக்கிற அந்த சின்ன பகுதிக்காக 7 அடியில் 7 ஒயர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் பர்பிள் கலரில் தான். மொத்தம் 27 ஒயர் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுட்டு இப்போ ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர் பிளாக் கலரில் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரில் ஸ்கேலில் மெஷர் பண்ணி 3.25 அடிக்கு வந்து மெஷர் பண்ணிவிட்டு நம்ம வந்து மடிச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி சைடு வால் போடுறதுக்காக நம்ம மடிச்சுட்டு, நம்ம 9 அடியில் 20 ஒயர் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் ஒரு ஒயர் எடுத்து சரிசமமாக வச்சுட்டு நம்ம வந்து ரன்னிங் ஒயரில் நார்மல் பேசிக் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ரோலோட இருக்கிறது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மாதிரியும், 3.25 அடிக்கு ஒயர் விட்டோம் இல்லையா, அது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மாதிரியும் வச்சுட்டு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு இப்போ நம்ம பர்பிள் கலரில் சேர்த்த ஒயரை வந்து அப் அண்ட் டவுனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நார்மல் பேசிக் நாட் தான் போடுறோம், அதனால நாட் டீட்டெயிலாக சொல்லலை. இப்போ மறுபடியும் 9 அடியில் கட் பண்ண ஒரு ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 9 அடியில் கட் பண்ண 10 ஒயர் எடுத்து இதே பேட்டர்னில் நம்ம வந்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். அப் அண்ட் டவுன் இருக்குது, சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் வந்து சரி பண்ணுங்க. கரெக்டாக இருக்குது. இதே பேட்டர்னில் நம்ம வந்து 9 அடியில் கட் பண்ண 10 ஒயரை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் 7 அடியில் கட் பண்ண 7 ஒயரை ஜாயின் பண்ணணும். திருப்பியும் 9 அடியில் கட் பண்ண மீதம் இருக்க 10 ஒயரையும் இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ண போகிறோம். நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்றத உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ 9 அடியில் கட் பண்ண 10 ஒயரை நாட் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் போடணும். இப்போ என்ன பண்ணணும்னா, 7 அடியில் கட் பண்ண 7 ஒயரை வந்து சென்டரில் ஜாயின் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் 9 அடியில் இருக்க 10 ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மொத்தம் 27 ஒயரையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கோங்க. நான் எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணுறதை உங்களுக்கு வீடியோவில் காமிச்சேன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும். ஏற்கனவே லென்த்தி வீடியோ தான் கொடுத்துருக்கேன். சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரோலோடு இருக்க ரன்னிங் ஒயர் எடுத்து இப்போது சைடு வால் போடுறதுக்காக அளந்து விட்டோம் இல்லையா, அந்த அளவுக்கு அளந்து விட்டுட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். மேலே இருக்க ஒயரை சுற்றிட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு சைடில் விட்டோம் இல்லையா இந்த ஒயரு, அந்த ஒயரை வந்து அளந்து பாருங்கள். முதல் ஒயர் விட்ட அளவுக்கே இருக்கான்னு, பெருசாக இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் தள்ளிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எதுக்காக நம்ம இந்த மாதிரி கரெக்டாக விடணும்னா, சைடு வால் போடுறப்ப பத்தாமல் போயிடும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி அளந்து பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போது அடுத்தடுத்த ஒயரை பிடிச்சு ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். பிகினர்ஸாக இருந்தாலும் இந்த கூடையை வந்து ஈஸியாக பின்னுற மாதிரி பர்ஃபெக்டான கட்டப்புடி பேஸ்கெட் வந்து நம்ம இன்னைக்கு பின்ன போகிறோம். இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த எண்டு வரைக்கும் பின்னிட்டே வாங்க. அடுத்தடுத்த ஒயரை பிடிச்சு
நாட்டை வந்து டைட் பண்ணி போடுங்க. இப்போ இந்த எண்டு வரைக்கும் பின்னிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 2வது லைன் வந்து மேலே பின்னிட்டு மறுபடியும் இந்த சென்டர் லைனை வந்து அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சென்டருக்கு மேலே 4 லைன் போட போகிறோம், கீழே 4 லைன் போட போகிறோம். இப்போ சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயரை அளந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. சைடு வால் போடுறதுக்காக நம்ம பேஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த சென்டர் லைனை பேஸ் பண்ணி மேலே 4 லைன் பின்னணும். இந்த பக்கம் திருப்பி இதே மெத்தட்ல 4 லைன் பின்னிக்கோங்க. நான் பின்னிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பேஸ் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு மொத்தம் 9 லைன் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து பேஸ் ஃபுல்லாக போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம சென்டர் அடையாளப்படுத்தி இருந்தோம் இல்லையா, அந்த நாட்டுக்கு மேலே 4 லைன் போட்டிருக்கேன். இந்த நாட்டுக்கு கீழே 4 லைன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம சென்டர் அடையாளப்படுத்தி இருந்ததை கலட்டிட்டு மேலே எப்படி கூடையை வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ரோலோட இருக்க எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு பேட்டர்னுக்காக கலர் கலராக ஒயர் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போது எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். 2 இன்ச்சுக்கு ஒயரை மடிச்சிட்டு இப்போ நான் இந்த இடத்துல இருந்து ரன்னிங் ஒயரை வச்சு ஜாயின் பண்ணுறேன். சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு நாட் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரை ரன்னிங் ஒயரை மடக்குங்க. பக்கத்தில் இருக்க ஒயரை எடுத்து மேலே சுற்றிட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். நாட் வந்து நான் டீட்டெயிலாக சொல்லலை. ஏற்கனவே நம்ம சேனலில் அந்த சின்ன பேஸ்கெட் போட்டிருப்பேன் இல்லையா, கட்டப்பொடி பேஸ்கெட், அதுக்கு வந்து நாட் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த எண்டு வரைக்கும் பின்னிட்டு கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த எண்டு வரைக்கும் பின்னிட்டு வாங்க, கார்னர் எப்படி டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த எண்டு வரைக்கும் பின்னிட்டேன். பின்னினதுக்கப்புறம் நம்ம கார்னரில் ரன்னிங் ஒயரையும் இந்த சைடு வால் போடுறதுக்காக விட்டோம் இல்லையா, அந்த ஒயரையும் சேர்த்து பின்னணும் அப்படின்னா கார்னர் வந்து ஈஸியாக டர்ன் பண்ணிடலாம். இப்போ இந்த ஒயரை எடுத்து நான் வந்து நாட் போடுறேன். நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா முக்கோணம் ஷேப்பில் நாட்டோட ஹோல் வந்து கிடைக்கும். சைடு வாலில் இருக்கிற ஒயரையும் எடுத்து நாட் போடுறோம். ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டப்ப இந்த கார்னரில் பாருங்க முக்கோணம் ஷேப்பில் நாட்டோட ஹோல் வந்து கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் கார்னர் டர்ன் பண்ணிட்டோம். சேம் இதே மெத்தடில் ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிட்டே வந்தால் 2, 3, 4 கார்னர் வந்து டர்ன் பண்ணிவிட்டு ஏணிப்படி முடிச்சு எப்படி பின்னுறதுன்னு அப்படின்ட்டு சொல்கிறேன். இப்போது ஒரு லைன் ஃபுல்லாக ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்ததுக்கப்புறம் 1, 2, 3, 4 கார்னர் வந்து பின்னிருக்கோம். வரிசையாக அப்படியே லைனாக பின்னிட்டே வாங்க. இப்போது ஏணிப்படி முடிச்சு எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை லூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லூப்பை வந்து லூஸ் பண்ணி வச்சுட்டு ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த லூப் லூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த லூப்புக்குள்ளே இந்த லூப்பை விட்டுட்டு ஃபஸ்ட்டு போட்ட நாட்டில் மேல் பக்கமாக போகிற ஒயர் எடுத்து நம்ம க்ரியேட் பண்ண லூப்புக்குள்ளே விட்டு இழுத்துடுங்க. ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டோம். ஏணிப்படி முடிச்சு எதுக்காக போடுறோம்னா எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னே தெரியாமல் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏணிப்படி முடிச்சு போடுறோம். இப்போது நான் இந்த ஒரு லைன் மட்டும்தான் இந்த எல்லோ கலரை வச்சு பின்ன போகிறேன். அதனால இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். நம்ம 2 இன்ச்சுக்கு சொருக விட்டுருந்தோம் இல்லையா, அதே அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு இந்த எல்லோ கலர் ரன்னிங் ஒயரை வந்து அப்படியே வரிசையாக சொருகி விட்டுக்கோங்க. ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக வரும். இதுக்கப்புறம் மேலே வந்து நான் கலர் கலராக ஒயர் கொடுத்து பின்ன போகிறேன். ரெட் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ரன்னிங் ஒயரை மடிங்க. இந்த பர்பிள் கலர் ஒயரை மேலே சுற்றிட்டு பள்ளமாக இருக்க பக்கத்தை எடுத்து மேலே வச்சு லூப்புக்குள்ளே விட்டு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு சொருகிற அளவுக்கு நான் வந்து ஒயர் விட்டுட்டு நாட் போட்டிருக்கேன். ஒரு 4-5 லைன் வந்து கலர் கலராக கொடுக்க போகிறேன். 5 லைன் வந்து நான் ஒவ்வொரு கலரில் கொடுத்து போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உங்ககிட்ட என்ன கலரில் இருக்கோ அந்த கலர் கொடுத்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் 4 கலர் வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலேயும் ஒரு கோல்டன் கலரில் கொடுக்க போகிறேன்.
அதுக்கப்புறம் எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ரோலோட இருக்க சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். ஆஃப் ஒயிட்டில் ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல ரன்னிங் ஒயரில் லூப் கிரியேட் பண்ணிவிட்டு நாட் வந்து போட்டுக்கிறேன். எல்லா லைனுக்குமே வந்து ஏணிப்படி முடிச்சு போடணும். ஒவ்வொரு லைனுக்குமே ஏணிப்படி முடிச்சு போடணும். சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரை வச்சு 24 லைன் வந்து சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம பின்னிக்கிட்டே வர போகிறோம். ஒவ்வொரு லைனுக்கும் இதுக்கப்புறம் நான் வந்து கலர் எந்த ஒயரும் கொடுக்க போகிறதில்ல. அதனால சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு மேலே ஃபுல்லாக போட்டுட்டே வாங்க. அடுத்தடுத்த ஒயரை பிடிச்சு நாட் போட்டுட்டு ஒவ்வொரு லைனுக்கும் ஏணிப்படி முடிச்சு வந்து போடணும். போட்டுட்டு நான் உங்களுக்கு மேலே எவ்வளோ லைன் வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் ஓரளவுக்கு பின்னிட்டேன். பின்னினதுக்கப்புறம் நம்ம சென்டரில் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஒயர் வந்து சின்னதாக இருக்கும். நான் கோல்டன் கலரில் ஒயர் போட்டு அதுக்கப்புறம் 4 கலர் ஒயர் கொடுத்து பின்னிருக்கேன். மொத்தம் 24 லைன் வந்து நம்ம இந்த கலர் ஒயரோட சேர்த்து 24 லைன் வந்து நம்ம பின்னிருக்கோம். பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த சென்டரில் 7 அடியில் 7 ஒயர் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ஒயர் எல்லாம் சின்னதாக இருக்கும். இந்த 9 அடியில் 2 பக்கம் ஒயர் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, இந்த ஒயர் மட்டும் பெருசாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த பக்கம் ஒயரு சென்டரில் மட்டும் ஒயர் சின்னதாகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 9 அடியில் இருக்கிற ஒயரை விட்டுட்டு 2 பக்கம் இருக்கிற ஒயரை விட்டுட்டு இந்த சென்டரில் இருக்கு இல்லையா, இந்த சென்டரில் இருக்கிறத ஒயரை 7 ஒயரையும் சொருக போகிறோம். ஒரு வரிசையை அப்படியே மடக்கிட்டு இந்த 7 நாட்டு இருக்கு இல்லையா, அதை அப்படியே சொருகிக்க போகிறோம். இப்படி மடக்கி சொருகணும் வரிசையா. அதே மாதிரி இந்த சைடு வால்லையும் சொருகணும். சைடு வால்ல இருக்கு இல்லையா இந்த 9 நாட்டு, இதையுமே நம்ம ஒரு வருஷம் மடக்கி சொருகணும். எப்படி சொருகணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சைடில் 2 பக்கம் இருக்கு இல்லையா ஒயரு, 9 அடியில் இருக்கிற ஒயரு, அதை வந்து கட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பக்கம் இருக்கிற 9 அடியில் 10 ஒயர் இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி நான் ஒரு நாட் போட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் இருக்கும். இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை பிடிச்சு இதுலேயும் நாட் போட்டுக்கோங்க. நம்ம கட்டைப்புடி பின்னுறதுக்காக விட்டுருந்த ஒயரு. இப்போ நம்ம நாட் போட்டதுக்கப்புறம் சென்டரில் இருக்கு இல்லையா இந்த 7 ஒயர், அதில் நான் ஒரு ஒயர் சொருகி காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் சொருகிக்கோங்க. இப்போ ஒரு ஒயரை பிடிச்சிட்டு இந்த நடுவில் இருக்கிற ஒயரில் 1 2 3 3வது நாட்டில் வந்து இந்த ஒரு ஒயரை சொருகிறேன். அப்படியே வரிசையாக ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகணும். சொருகிட்டு இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா ஒரு வருஷம் மடிஞ்சு வந்துடும். வரிசையாக அப்படியே சொருகுங்க. இப்போ இந்த மாதிரி நான் வரிசையாக சொருகிக்கிறேன். இந்த பக்கம் நான் வந்து இந்த 7 நாட்டையும் சொருகியிருக்கேன். இந்த 7 பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வரிசையை அப்படியே மடக்கிட்டு ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகியிருக்கேன். அப்போ தான் பேஸ்கெட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு வால்லையும் சொருகணும். மொத்தம் 4 பக்கம் வந்து 2 சைடு வாலு 2 சென்டரில் இருக்கிற ஒயரை வந்து சொருகணும். கட்டைப்புடி எப்படி பின்னுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ சொருகுனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஃபினிஷிங்கு. 4 பக்கமும் நம்ம சொருகிட்டோம். இப்போ இந்த 2 பக்கத்தில் இருக்கிற ஒயரில் ஒரு பக்கம் இருக்கிற ஒயரை கிளிப் போட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ரோலோட இருக்க சாண்டில் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த 10 ஒயரில் கட்டைப்புடி பின்னுறதுக்காக 4 வரிசை வந்து பின்ன போகிறோம். 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு ரன்னிங் ஒயரை மடக்குங்க. அதுக்கப்புறம் மேலே ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயரை எடுத்து சுற்றிட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். ஒயர் சொருகிறதுக்கு விட்டுட்டு நான் வந்து நாட் போடுறேன். 2 இன்ச்சுக்கு வந்து ஒயர் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரை அப்படியே இந்த மாதிரி பின்பக்கம் மடக்கிக்கோங்க. இந்த ஒயரை ஒரு பக்கம் சொருகாமல் எப்படி பின்னுறது, ஈஸியாக ஃபினிஷ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி மடக்கிட்டு ரன்னிங் ஒயரை மட்டும்
மடக்குங்க. இந்த பின்பக்கமா மடிச்சிருக்கோம் இல்லையா? அந்த ஒயர உள்ள வச்சு அப்படியே பக்கத்து ஒயர் எடுத்து சுத்திட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு நாட்ட வந்து டைட் பண்ணுங்க. இந்த பின்பக்கமா மடிச்சிருக்க ஒயர அப்படியே உள்ள வச்சுட்டே பின்னிட்டு வந்தோம்னா, ஒரு பக்கத்துல சொருகுற வேலை நமக்கு மிச்சமாயிரும். இந்த லைன் ஃபுல்லா நான் வந்து பின்னிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சேனல்ல வுட்லெஸ் ஒயர் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேஸ்கெட் வந்து போட்டிருப்பேன். அத பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். செக் பண்ணி பாருங்க. இந்த எண்டு வரைக்கும் பின்னிட்டு நம்ம வந்து ரன்னிங் ஒயர கட் பண்ணிட்டு சொருகிக்க போறோம். இந்த எண்டு வரைக்கும் பின்னுனதுக்கப்புறம் 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு ரன்னிங் ஒயர வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ஹேண்ட்பேக் மாடல் நெறைய மாடல்ல வந்து போட்டிருப்பேன். கட் பண்ண ஒயர வந்து அப்படியே பின்பக்கமா திருப்பிட்டு நம்ம வந்து சொருகிக்க போறோம். வரிசையா ஒயர் இருக்கிற வரைக்கும் 2வது நாட்ல இருந்து வரிசையா சொருகிக்கோங்க. நமக்கு நல்ல ஸ்ட்ராங்கா கிடைக்கும். அதுக்கடுத்து சேம் இதே மாடல்ல மேல இதே பேட்டர்ன்ல 4 லைன் வந்து பின்னணும். ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நார்மல் பேசிக் நாட் தான் போடுறோம். அதனால நான் நாட் வந்து டீட்டெயிலா சொல்லல. அப்படியே இந்த ஒயரை பின்பக்கமா மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சு பக்கத்துல இருக்கிற ஒயரை சுத்திட்டு நாட் போட்டுக்கிட்டே வாங்க. இந்த ஒயரு ஒரு பக்கத்துல நம்ம சொருகாம ஈஸியா பின்னிடலாம். ரொம்ப ஈஸியான பேட்டர்ன்ல நான் வந்து கட்டப்புடி வந்து சொல்லியிருக்கேன். அதுவும் பர்ஃபெக்டான கட்டப்புடி வந்து பின்ன போறோம். இப்போ 4 லைன் வந்து நான் போட்டுட்டேன் சேம் பேட்டர்ன்ல. 4 லைன் போட்டதுக்கப்புறம் இப்போ பிளாக் கலர்ல ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ ஸ்கேல்ல மெஷர் பண்ணி இந்த கட்டப்புடி வந்து நகலாம இருக்கிறதுக்காக இந்த ஒயரை வந்து மெஷர் பண்ணி விட்டுக்க போறோம். மெஷர் பண்ணி விட்டுட்டு 1, 2 அடிக்கு கரெக்டா மெஷர் பண்ணி பிளாக் கலர் ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இப்போ மறுபடி ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயரை பிடிச்சு நாட் போடுங்க. 4 லைன் பின்னி வச்சிருக்கோம். சேம் இதே பேட்டர்ன்ல தான் 4 பக்கமும் பின்னணும். அந்த கட்டப்புடி மாடல் பின்னுறதுக்கு 4 லைன் பின்னினதுக்கு அப்புறம் இந்த பிளாக் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம வந்து ஒரு லைன் பின்னிக்கலாம். 2 அடிக்கு ஒயர் வந்து மெஷர் பண்ணி சைட்ல விட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி மெஷர் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து நாட் போட போறோம். அதுக்கப்புறம் வரிசையா இருக்க ஒயரை பிடிச்சு நாட் போட்டுக்கிட்டே வாங்க. ரன்னிங் ஒயரை மடக்குங்க. இந்த எண்டு வரைக்கும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பேட்டர்ன்ல எதுக்காக நம்ம போடுறோம்னா, கட்டப்புடி வந்து உடைஞ்சிட்டாலும் அந்த புடியை எடுத்துட்டு நம்ம வந்து வேற புடி உள்ள கொடுக்குற மாதிரி இந்த பேட்டர்ன் வந்து டிசைன் பண்ண போறோம். இப்போ ஒரு லைன் போட்டாச்சு பிளாக் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ண ஒயரை பின்பக்கமா திருப்பிட்டு அப்படியே 2வது நாட்ல இருந்து வரிசையா சொருகி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாட்ல சொருகுனீங்கன்னா நம்ம பின்னினது பிரிஞ்சிடும். 2வது நாட்ல அப்படியே வரிசையா சொருகிக்கோங்க. சேம் இதே மாதிரி இந்த பிளாக் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம இன்னொரு லைன் வந்து பின்ன போறோம். 4 லைன் வந்து ஃபர்ஸ்ட் சாண்டில் கலர் வச்சு பின்னிருக்கோம். அதுக்கப்புறம் மேல வந்து இந்த பிளாக் கலர் லைன்ல ஒரு லைன் போட்டிருக்கோம். மறுபடியும் இந்த பிளாக் கலர் ஒயரை ரன்னிங் ஒயரை எடுத்துட்டு அளந்துட்டு இந்த மாதிரி அளந்து விட்டுக்கணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை மடக்கிட்டு இன்னொரு லைன் வந்து பின்னிக்க போறோம். 2 லைன் வந்து பிளாக் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிக்கலாம். கட்டப்புடி மாடல் போடுறதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து பண்றோம். இந்த லைனும் இதே பேட்டர்ன்ல நம்ம வந்து பின்னிக்கலாம். சேம் கீழே எப்படி போட்டோமோ அதே மாதிரி இன்னொரு லைன் போட்டுட்டு அந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள சொருகி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து இந்த கட்ட பிவிசி பைப் வந்து எடுத்திருக்கேன். இந்த பைப் வந்து ஹார்ட்வேர் ஷாப்ல கிடைக்கும். கொஞ்சம் கனமான பைப் வந்து எடுத்திருக்கேன். இந்த பைப்ல நீங்க உங்களுக்கு எந்த மாதிரி கனத்துல வேணும், வெயிட்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்டு நான் உங்க கட்ட பேக்கோட மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹார்ட்வேர் ஷாப்ல கிடைக்கும்.
இப்போ இந்த பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் இந்த ஒயர் விட்டுருக்கோம் இல்லையா, இதை வச்சு நம்ம இப்படி இந்த புடி வெளியே வராத அளவுக்கு பின்ன போகிறோம். அது எப்படி பின்ன போகிறோம்னா, நமக்கு ரன்னிங் ஒயர் தேவையில்லை. இந்த 2 அடிக்கு ஒயர் விட்டுருக்கோம் இல்லையா, இந்த பக்கத்தில் இந்த ஒயரை வச்சு தான் இந்த புடி வெளியே வராத அளவுக்கு நம்ம பின்ன போகிறோம். இந்த பிளாக் கலர் ஒயரில் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயரை எடுத்துக்கோங்க. இந்த ஒயரை ரன்னிங் ஒயராக வச்சு நம்ம இந்த பர்பிள் கலர் ஒயரில் அப்படியே வரிசையாக பின்ன போகிறோம். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பர்பிள் கலரில் அந்த ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து நான் வந்து நாட் போடுறேன், 2வது ஒயர் கிடையாது. இப்போ நம்ம பின்னினதுக்கப்புறம் முக்கோணம் ஷேப்பில் நாட்டோட இது வந்து கிடச்சிருக்கும், பக்கத்தில் வர மாதிரி. அதுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்க ஒயரை பிளாக் கலர் ஒயரை மடக்குங்க, பர்பிள் கலர் ஒயர் எடுத்து மேலே சுற்றிட்டு நாட் வந்து போட்டுக்கலாம். நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணுங்க. இந்த ஒயர் பிளாக் கலர் ஒயரை வச்சு இந்த லைனில் இந்த 10 நாட் ஒயர் இருக்கு இல்லையா, அப்படியே வரிசையாக நம்ம பின்னிக்கிட்டு வர போகிறோம். பிகினர்ஸ்க்கு கிளியராக புரியணும் அப்படின்றதுக்காக நான் திருப்பி மென்ஷன் பண்ணுறேன். கூட போட தெரிஞ்சவங்களா இருந்தால் ஈஸியாக புரியும். இப்போ இந்த லைனில் இந்த பிளாக் கலர் ஒயரை வச்சு அப்படியே வரிசையாக பின்னிட்டு வந்துட்டு எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இன்னொரு லைன் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இந்த லைன் போட்டதுக்கப்புறம் இந்த மீதமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயரை அப்படியே உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுக்க போகிறோம். 2வது நாட்லேருந்து சொருகுங்க. அப்படியே பின்பக்கமாக திருப்பிட்டு 2வது நாட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் சொருகிட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு இன்னொரு ஒயர் நம்ம கீழே கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஒயர் எடுத்து மறுபடியும் இந்த புடி இப்படி வச்சு நம்ம வந்து பின்ன போகிறோம். அது நகலாமல் இருக்கிறதுக்காக இந்த மெத்தடில் பின்னுறோம். இப்போது ரன்னிங் ஒயரை மடக்குங்க. இந்த ஒயர் பிளாக் கலர் ஒயரை ரன்னிங் ஒயராக வச்சு இந்த பர்பிள் கலர் ஒயரை அப்படியே பின்னிக்கிட்டு வாங்க. அதனால தான் நான் ரன்னிங் ஒயருன்னு சொல்லிட்டேன். 2 அடிக்கு விட்டோம் இல்லையா, அந்த ஒயரை இந்த இடத்துல கேப் விழுகுது பாருங்க, அந்த ஒயரை வந்து நல்லா டைட் பண்ணுங்க. அப்போ தான் அந்த புடி வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக லாக் போட்ட மாதிரி ஆகிடும். அதுக்கு அடுத்தடுத்து இருக்கிற ஒயரை பிடிச்சு நாட் போட்டுக்கிட்டே வாங்க. நான் எப்படி பின்னுறேன்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஏன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டே போடுறதுனால கொஞ்சம் ஷேக்கிங் ஆகுது. நீங்கள் மடியில் வச்சு பின்னும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த எண்டு வரைக்கும் பின்னிட்டு இந்த ஒயரை அப்படியே உள்ளுக்குள்ளே சொருகிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், 2வது லைன்லேருந்து அப்படியே சொருகுங்க 2வது நாட்டில். இப்போ நான் சொருகிட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த புடி இருக்கு இல்லையா, அந்த புடியை வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி சொருகணும். இந்த பிவிசி பைப்பை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் வந்து பைப் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கட்டை கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒயிட் கலர் சாண்டில் கலர் லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வந்து சொருகணும். அந்த பிளாக் கலர் லைனில் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயரை இந்த 2வது நாட்டில் சொருகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல ஒரு வரிசையை வந்து மடக்கி சொருகியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இருக்க 2 ஒயரையும் ஒரே நாட்டில் சொருகிற மாதிரி வரும். நான் எப்படி சொருகிறேன்றத பாருங்க. இந்த மாதிரி சொருகிக்கோங்க. அதுக்கு அடுத்தடுத்து இருக்கிற ஒயரை அந்தந்த நாட்டில் சொருகுங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயரும் லாஸ்ட்ல இருக்கிற 2 ஒயரும் ஒரே நாட்டில் சொருகிற மாதிரி வரும். வரிசையாக ஒயரை வந்து சொருகிக்கோங்க இந்த லைனில். இப்போ சொருகிட்டேன். இந்த லாஸ்ட் இருக்க நாட்டில் மட்டும் 2 ஒயர் சொருகிற மாதிரி வரும், அதையும் சொருகிக்கலாம். இப்போ நம்ம சொருகி முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் டைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரோலோட இருக்க பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து ஒரு வரிசை பின் பக்கமாக பின்ன போகிறோம். அது எதுக்காக பின்னுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ரோலோட இருக்கிற ஒயர் எடுத்துக்கோங்க. பின் பக்கமாக இந்த மாதிரி மடிச்சுட்டு 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு இந்த பின் பக்கமாக வந்து நாட் வந்து மேக் பண்ணுங்க. இந்த மாதிரி மடிச்சதுக்கப்புறம் ரோலோட இருக்க ஒயர் தான் எடுத்து நான் பின் பக்கமாக ஒரு வரிசை வந்து பின்னிக்க போகிறேன். இந்த ஒயர் துண்டு ஒயரை பிடிச்சி நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம்.
நாட் போட்டுட்டு 2 இன்ச்சுக்கு வந்து சொருகிறதுக்கு ஒயர் விட்டுருக்கேன். இந்த ஒயரையும் அப்படியே பின் பக்கமா மடக்கிட்டு இப்படி வச்சு மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை மடக்குங்க. பக்கத்துல இருக்கிற ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயர் எடுத்து நல்லா இழுத்துட்டு நாட் போடுங்க. அந்த கட்டை புடியோட அளவுக்கு இழுத்துட்டு நீங்க நாட் போட்டீங்கன்னா புடி உடஞ்சிட்டாலும் நம்ம எடுத்துட்டு போடுற மாதிரி உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்டாண்டர்டா ஃபிக்ஸ் ஆயிடும். இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த ஒரு வரிசை எதுக்காக பின்றோம் அப்படின்னா, அந்த நம்ம முடிச்சு போட்டு உள்ள சொருகும் போதோ டைரக்டா நம்ம வந்து கூடையை ஃபினிஷ் பண்ற மாதிரி உள்ள சொருகும் போதோ இந்த புடி வந்து பிரிஞ்சு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வருது. அதை கிளியர் பண்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி பின்னி காமிக்கிறேன். நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருப்போம் இல்லையா, சின்ன பேஸ்கெட்ல 1 ரோல்ல, அந்த பேஸ்கெட்ல வந்து டைரக்டா கிராஸ்ல சொருகிருப்பேன். இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கு. நம்ம புடி உடைஞ்சாலும் நம்ம எடுத்துட்டு போடுற மாதிரி இருக்கும். ஆனா புடி உடையறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் ஸ்ட்ராங்கான பிவிசி பைப் வந்து வாங்கி ஹார்ட்வேர் ஷாப்ல இருந்து போட்டிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இந்த லைன் ஃபுல்லா பின்னிட்டோம். இந்த லாஸ்ட் இருக்க 2 ஒயர் இருக்கு பாருங்க ஒரே நாட்ல, அது எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னா, ரன்னிங் ஒயரை மடக்குங்க. லாஸ்ட் இருக்க 2 ஒயரையும் பிடிச்சு நல்லா டைட் பண்ணிட்டு சுத்திட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்லயும் அப்படிதான் பண்ணணும், லாஸ்ட்லயும் அப்படிதான் பண்ணணும். ஏன்னா 2 ஒயரையுமே ஒரே நாட்ல நம்ம வந்து சொருகிருக்கோம். கீழே வச்சு போடுங்க, உங்களுக்கு ஈஸியா வரும். நாட் வந்து போட்டுட்டு நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். பின் பக்கமா நம்ம திருப்பி பார்த்தோம்னா ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டா கிடைச்சிருக்கும். நம்ம கட்டப்புடி பேக்ல எங்க சொருகிருக்கோன்னே தெரியாத அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ண ஒயரை என்ன பண்ணணும், அப்படியே இப்படி பின் பக்கமா திருப்பிட்டு நம்ம பின்னிட்டு வந்த வரிசையில 2வது நாட்ல இருந்து வரிசையா சொருகி விட்டுக்கோங்க. ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகிட்டு மீதமா இருக்கிற ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி சொருகிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சொருகுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், இந்த மீதமா இருக்கிற ஒயரை கட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து பேஸ்கெட் எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபினிஷ் பண்ண போறோம். இந்த லைனை விட்டுடணும். இந்த லைன்ல விட்டீங்க அப்படின்னா ஒரு லைன் தூக்குனாப்புல தெரியும். அதை விட்டுட்டு 2வது லைன்ல இருக்கு இல்லையா, இந்த 2 ஒயரையும் பிடிச்சு ஒரே நாட்ல வந்து சொருகிறேன். ஒயர் இருக்கிற வரைக்கும் அப்படியே வரிசையா நீட்டா சொருகிட்டே போங்க. புடி வந்து நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணோன்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான கட்டப்புடி பேஸ்கெட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசா வீடியோ போடுறது எல்லாமே அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம வரிசையா அப்படியே சொருகிட்டு ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகிருக்கேன். சொருக முடிஞ்ச அளவுக்கு சொருகிக்கோங்க. சேம் அதே மாதிரி இந்த பக்கமும் நான் 4 லைன் வந்து ரன்னிங் ஒயரை வச்சு சாண்டில் கலர்ல பின்னிட்டு மறுபடியும் ரோலோட இருக்க பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிளாக் கலர் ரன்னிங் ஒயர்ல இந்த பக்கம் விட்டோம் இல்லையா, இந்த ரைட் ஹேண்ட் சைட் பின்றப்ப 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைட்ல புடி போடுறதுக்கு 4 லைன் சாண்டில் கலர் வச்சு பின்னுனதுக்கு அப்புறம் நம்ம லெஃப்ட் சைட் பின்னுன மாதிரி பின்னுனதுக்கு அப்புறம் சேம் அதே பேட்டர்ன்ல நம்ம வந்து இந்த பிளாக் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு பின்றோம். இப்ப நம்ம நாட் போட்டுட்டு இந்த பக்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க வரைக்கும் பின்னிட்டு வாங்க, நான் சொல்றேன். இந்த பக்கத்துல இந்த சைட்ல விடணும் ஒயரு. இப்போ ஒரு லைன் ஃபுல்லா பின்னிட்டோம். இப்போ நம்ம ஸ்கேல் எடுத்துக்கலாம். ஒயர் வந்து கட் பண்ணாதீங்க. கட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கேல்ல 2 அடிக்கு மெஷர் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் போடுறப்ப 2 அடிக்கு ஒயர் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாட் போட ஸ்டார்ட் பண்ணோம். ரைட் ஹேண்ட் சைட் வந்து பின்னிட்டு அதுக்கப்புறம் ஒயர் விடணும். அதை மட்டும் கேர்ஃபுல்லா நல்லா வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம பிளாக் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 2 லைன் போட்டிருக்கோம்.
போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பிளாக் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு இப்படி மடக்கி பின்னணும்னா ஆப்போசிட்ல வரும், பின்றதுக்கு பாட்டம் வராது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், பர்பிள் கலரா மடக்கணும். இந்த பிளாக் கலரை வந்து ரிவர்ஸ்ல சுத்தி ரிவர்ஸ்ல நம்ம நாட் போடணும். அந்த பக்கம் ரைட்ல இருந்தே பின்னணும் கரெக்டான வரிசையில. இந்த பக்கம் வந்து ரிவர்ஸ்ல நம்ம பின்னணும். பிக்னஸா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ முக்கோணம் ஷேப்ல நாட் கிடைச்சிருக்கும். பர்பிள் கலர் ஒயரை மடக்கணும். இந்த 2 அடிக்கு விட்ட ஒயர்ல மேல சுத்திட்டு நாட் வந்து போட்டுக்கோங்க. அப்படியே நாட் வரிசையா இருக்கிற வரைக்கும் போட்டுட்டு வாங்க. ரைட் ஹேண்ட் சைடு வந்து அப்படியே பின்னிட்டு வர்ற மாதிரி இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு வந்து ரிவர்ஸ்ல பின்னுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதை மட்டும் நீங்க வாட்ச் பண்ணி போடுங்க. இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா வராது. பர்பிள் கலர் ஒயரை மடிச்சுட்டு பிளாக் கலர் ஒயரை மேலே சுத்திட்டு ரிவர்ஸ்ல நாட் போடணும். கட்டைப்புடி நகலாம இருக்கிறதுக்காக ரைட் ஹேண்ட் சைடு வந்து இந்த மாதிரி பின்னணும். இந்த எண்டு வரைக்கும் பின்னி கொண்டு வாங்க. பின்னினதுக்கு அப்புறம் அப்படியே பின்பக்கமா திருப்பிட்டு இந்த ஒயரை சொருகி விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொருகிட்டேன், கட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் 2வது ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயர் எடுத்து நம்ம இன்னொரு லைன் வந்து பின்னணும். இந்த புடி வந்து இந்த அளவுக்கு கரெக்டா கட் பண்ணி வாங்கியிருக்கேன். உங்களுக்கு கட் பண்ணி வாங்க தெரியல அப்படின்னா கரெக்டா மெஷர் பண்ணிட்டு போட்டதுக்கு அந்த அளவை எடுத்துட்டு போய் கொடுத்து நீங்க கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த பர்பிள் கலர் ஒயரை மடக்கணும். இந்த பிளாக் கலர் ஒயரை மேல சுத்திட்டு நம்ம வந்து நாட் போடலாம். கூட வந்து வெயிட்டா இருக்கிறதுனால கீழே வச்சு போடுங்க. நான் வீடியோ எடுத்துட்டே போடுறதுனால அது நழுவிட்டு போகுது, அதனால நான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா காட்ட முடியல. இந்த மாதிரி மடக்கிட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு நாட்டை வந்து டைட் பண்ணிக்கோங்க. முக்கோணம் ஷேப்ல வந்திருக்கும், ஆனா இங்க லூஸ் விழுந்திருக்கு பாருங்க. அதை வந்து இப்படி தள்ளிட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டா இருக்கும். இப்போ மறுபடியும் பர்பிள் கலர் ஒயரை மடக்கணும். இந்த பிளாக் கலர் ஒயரை மேலே சுத்தி நாட் வந்து போடணும். அப்படியே வரிசையா நாட் வந்து போட்டுட்டு வாங்க. நம்ம சேனல்ல ஹேண்ட்பேக் நியூ மாடல்ல தான் ட்ரை பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. அப்படியே வரிசையா நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு லைனும் போட்டுட்டோம். போட்டதுக்கு அப்புறம் மீதம் இருக்கிற ஒயரை பின்பக்கமா திருப்பி 2வது நாட்ல இருந்து அப்படியே சொருகி விட்டுட்டு கட் பண்ணிக்க போறோம். இந்த லைன்ல அப்படியே சொருகிக்கோங்க. சொருகிட்டு மிச்சமா இருக்க ஒயரை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி சொருகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். புடியை கரெக்டா வச்சுக்கோங்க. சேம் அதே பிளாக் கலர் நாட் இருக்கு இல்லையா, இந்த நாட்டு எங்க சொருகணுமோ இந்த பக்கம் அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த பிளாக் கலர் நாட் இருக்கு பாருங்க, அதுல வரிசையா சொருகுங்க ஒயரை. இந்த மாதிரி வரிசையா அப்படியே ஒயர் வந்து சொருகிக்கோங்க. ஒயர் எப்படி வெளிப்பக்கமா வருமோ அந்த அளவுக்கு பார்த்து சொருகுங்க. வரிசையா சொருகுனதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல இருக்கிறதுல நாட்ல மட்டும் 2 ஒயர் ஒரே நாட்ல சொருகுற மாதிரி வரும். இந்த புடியை வந்து கரெக்டா வச்சு அப்படியே சொருகிக்கோங்க. இந்த மாதிரி சொருகுனதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே அப்படியே சொருகி விட்டுக்கோங்க. பர்ஃபெக்டான கட்டைப்புடி பேஸ்கெட் வந்து நீங்களும் ட்ரை பண்ணலாம், பிகினர்ஸும். ஏன்னா அவங்களும் போடுற மாதிரி தான் இந்த டிசைன் வந்து மேக் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்து ஷார்ட்ஸ்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல இந்த மாதிரி கலர்ல பின்னி போட்டிருப்பேன். அந்த பேட்டர்ன்ல தான் இந்த பேஸ்கெட்டை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அது வந்து வுட்லெஸ் ஒயர் பேஸ்கெட், இது வந்து புடி வச்சு பின்ன போகிறோம். சேம் அதே மாதிரி நம்ம இந்த பிளாக் கலர் ஒயரை வச்சு ஒரு லைன் பின்னணும் இல்லையா, ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிட்டு வரிசையா சொருகி விட்டுக்கோங்க. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நல்லா டைட் பண்ணி உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து அந்த புடியில டைட்ல நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைட் பண்ணி ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதே மாதிரி வந்து அந்த பக்கமும் இன்னொரு பக்கமும் போட்டுக்கோங்க. 2 பக்கம் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம்
ரொம்பவே சூப்பரா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பர்ஃபெக்ட்டான கட்டப்புடி பேஸ்கெட் வந்து நம்ம சிம்பிளான மெத்தட்ல ரெடி பண்ணிட்டோம். மார்க்கெட்டுக்கு கொண்டு போற அளவுக்கு ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப கலர்ஃபுல்லான பேஸ்கெட் வந்து சிம்பிளான மெத்தட்ல ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்ல வந்து நான் வந்து ஒரு சில டிசைன் வந்து குடுத்துருக்கேன். அந்த டிசைன் வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்லோட் பண்றேன். ரொம்பவே கலர்ஃபுல்லா வந்திருக்கு. அகலமான பேஸ்கெட்டாவும் வந்திருக்கு. 3 ரோல்ல நீங்களும் இந்த மாரி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.